Everyone has a story in life. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு கதை இருக்கும். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A 24-year-old boy seeing out from the train's window shouted. A 24-year-old boy அப்படின்னா ஒரு 24 வயசு பையன் seeing out from the train's window. ட்ரெயின் இருக்குல்ல, ட்ரெயினோட ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கத்துறான். ஷவுட்டட்னா கத்துறான். என்னன்னு கத்துறான்? டேட் லுக், த ட்ரீஸ் ஆர் கோயிங் பிஹைண்ட். அப்பா பாருங்க, அந்த மரம் எல்லாம் பின்னால போயிட்டு இருக்கு. த ட்ரீஸ் ஆர் கோயிங் பிஹைண்ட் அப்படின்னா மரங்கள் எல்லாம் பின்னால போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். டேட் ஸ்மைல்ட். அப்பா வந்து அப்படி சிரிக்காரு. அண்ட் எ யங் கப்புள், ஒரு இளம் ஜோடி, சரியா, யங் கப்புள் சிட்டிங் நியர்பை, பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. லுக்ட் அட் த 24-year-old's சைல்டிஷ் பிஹேவியர் வித் பிட்டி. அந்த 24 வயசு பையனோட குழந்தைத்தனமான பிஹேவியர், சைல்டிஷ் பிஹேவியர்னா குழந்தைத்தனமான அவனோட நடவடிக்கைகளை பார்த்து எப்படி பார்க்காங்கன்னா பரிதாபமாக பார்க்காங்க. பிட்டி அப்படின்னா பரிதாபமாக. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சடன்லி ஹி அகைன் எக்ஸ்கிளைம்டு. சடன்லினா திடீர்னு, ஹீ அகைன் அவன் மறுபடியும், எக்ஸ்கிளைம்னா ஒரு ஆச்சரியப்பட்டு கத்துறான். என்னன்னு சொல்றான்? டேட் அப்பா, லுக் த கிளவுட்ஸ் ஆர் ரன்னிங் வித் அஸ். பாருங்க, லுக் அப்படின்னா பாருங்க, த கிளவுட்ஸ் ஆர் ரன்னிங் வித் அஸ். கிளவுட்ஸ்னா என்னது? மேகம். மேகம் எல்லாம் நம்ம கூடவே ஓடி வருது அப்படின்ட்டு சொல்றான். இப்போ அந்த கப்பல் இருக்காங்கல்ல, த கப்பல் குடின்ட் ரெசிஸ்ட், அந்த ஜோடியால இதை பொறுத்துக்கவே முடியல. அண்ட் செட் டு த ஓல்டு மேன். அந்த ஓல்டு மேன்னா யார்? அவங்க அப்பா கிட்ட, அந்த 24 வயசு பையனோட அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒய் டோன்ட் யூ டேக் யுவர் சன் டு எ குட் டாக்டர். எதுக்கு உங்களால் அந்த பையனை வந்து ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போகக்கூடாதா நீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒய் டோன்ட் யூ டேக் யுவர் சன், உங்க பையனை ஒரு நல்ல டாக்டர், டு எ குட் டாக்டர், ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்காங்க. த ஓல்டு மேன் ஸ்மைல்ட் அண்ட் செட். அந்த அப்பா, அதுதான் அந்த ஓல்டு மேன், வயசானவர், சிரிச்சிட்டு சொல்றாரு, ஐ டிட், நான் கூப்பிட்டுட்டு போனேன். அண்ட் வி ஆர் ஜஸ்ட் கம்மிங் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல். நாங்கள் ஜஸ்ட்னா இப்போதான், வீனா நாங்கள் இப்போதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். மை சன் வாஸ் பிளைண்ட் ஃப்ரம் பர்த். பிறந்ததுலேருந்தே என் பையன் வந்து பிளைண்ட், அதாவது கண்ணு தெரியாது. வாஸ் அப்படிங்கிறது இங்கே எதுக்காக போட்டிருக்காங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸ். அவன் இப்படி இருந்தான், கண்ணு தெரியாமல் இருந்தான் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் வாஸ். He got his eyes today. He just got his eyes today. He just இன்னைக்கு தான், இப்போதான் அவனுக்கு வந்து கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ எவ்ரி சிங்கிள் பர்சன் ஆன் த பிளானட் ஹேஸ் அ ஸ்டோரி. ஒவ்வொரு தனி மனிதருக்கும், பிளானட் அப்படின்னா இந்த கிரகத்தில், அதாவது இந்த பூமி அப்படிங்கிற இந்த கிரகத்தில் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். டோன்ட் ஜட்ஜ் பீப்புள் பிஃபோர் யூ ட்ரூலி நோ தெம். யாரையுமே அவங்கள பற்றி உண்மையாக தெரியறதுக்கு முன்னாடி அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு சொல்லாதீங்க. த ட்ரூத் மைட் சர்ப்ரைஸ் யூ. அப்போ அவங்கள பற்றின உண்மை வந்து உங்களை ஆச்சரியப்பட வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.